வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் லியோ எம் சிவராமன். புத்தாண்டு ராசி பலன் 2026 கடக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள். இது உங்களோட சேனல், நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கடக ராசிக்கான 2026க்கான பலனுக்கு போயிடுவோம். கடகராசி அனைவரையும் அரவணைத்து செல்லும் அன்பு குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, ராசி சக்கரத்தில் பாசத்தின் அடையாளமாக விளங்கும் உங்கள் 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்வோம். கிரகநிலை திருக்கணிதப்படி இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் இருக்கிறார். மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் ஆண்டின் முதல் 6 மாதங்கள் ஜூன் 2 வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு ஜூன் 2 அன்று உங்கள் ராசிக்கு முதலிடமான ஜென்ம ராசியில் குரு பகவான் பயிற்சி அடைகிறார். கடகத்துக்கு வருகிறார். ராகு கேது டிசம்பர் 5 வரை ராகு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான கும்ப ராசியிலும் கேது ராசிக்கு சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கிறார்கள். 2ஆம் இடமான சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கிறார்கள். இப்பொழுது விரிவான பலனை காண்போம். முதலில் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை சந்தோஷமான விஷயம். இந்த ஆண்டு தொடக்கத்தில் குரு 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் என்றாலும் அனைத்து சுப செலவுகளும் இருக்கும். சனி 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அஷ்டமத்தின் கதவுகள் உங்களுக்கு திறக்கும். ஜூன் 2 அன்று குரு பகவான் ராசிக்கு வருவதால் நிதி நிலைமை சட்டென்று உயரும். அதிர்ஷ்டத்தின் மூலம் பணவரவு கூடும். முதலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் கிடைக்கும். நிலம் மற்றும் தங்கம் போன்ற முதலீடுகள் ஏற்றத்தை தரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் நல்ல ஆண்டாக அமையும். ஜூன் 2 வரை சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதன் பிறகு குரு உங்கள் ராசிக்கு வருவதால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள், பதவி உயர்வு உண்டாகும். மேலதிகாரிகளின் முழு ஆதரவு பெறுவீர்கள். வணிகம் செய்ய விரும்புபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைவசம் வந்து சேரும். தொழில் விரிவாக்க முயற்சியில் ஈடுபடுவீர்கள். 10ஆம் இடத்தின் மீது குரு பார்வை பதிவதால் உங்களுக்கு மதிப்பு உயரும். குடும்பம் மற்றும் உறவுகள் கவனத்துடன் செயல்பட வேண்டியவை. ராகு 8ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்ப ரகசியங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியம். கேது 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் வார்த்தைகளில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும். எனினும் ஜூன் 2க்கு பிறகு குரு பகவானின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். திருமண தடை நீங்கி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியம் மற்றும் உடல் நலம். ராகு 8ஆம் வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியம் விஷயத்தில் அக்கறை தேவை. அஷ்டம ராகுவின் சஞ்சாரத்தால் உடலில் சோர்வு, திடீரென ஆரோக்கிய குறைபாடுகளையும் வாய்ப்பு உள்ளது. எனவே உணவு பழக்க வழக்கங்களில் மிகுந்த கட்டுப்பாடுகள் தேவை. குரு ஜூன் மாதம் ராசிக்கு வருவதால் அதன் பிறகு உடல் நலம் பிரச்சனைகள் அடிப்படையில் நீங்கி நிம்மதியடைவீர்கள். தினமும் உடற்பயிற்சி செய்வது அவசியம். பரிகாரங்கள். கடகராசி அன்பர்களே, உங்களின் சுப பலன்களை அதிகரிக்க 9ஆம் வீடு அதிபதியான குரு பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியின் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். மேலும் சனி பகவானின் ஆசி பெற சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வணங்கி வருவது சிறந்த. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சேனல், இந்த சேனலை ப்ரமோட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.